ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னு மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி பூந்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குங்க. இதை வந்து நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மெஷரிங் கப் இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் வந்து அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு அப்போ தான் வந்து மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும். அதிகமாக சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. இப்போ இதையும் சலிச்சு எடுத்துகிட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி விஸ்கு வச்சு கரைச்சிங்கன்னா நம்மளுக்கு கட்டிகள் எல்லாமே சீக்கிரமாக கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இந்த கரைக்கிற பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியம், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட்டிகள் எல்லாமே நல்லா கலந்து எடுத்தாச்சு. இது வந்து நம்மளுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ அது எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி ஒரு விரலை எடுத்து விட்டிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு ட்ராப்பாக விலகணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள், ஒரு ட்ராப்பாக தான் விலகுது. இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி 2-3 ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா நம்மளுக்கு போட்டோன்னே பூந்தி வந்து நல்லா மேலே எழும்பி வந்துடும். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் பொரிச்சிக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி சின்ன இது தான் வச்சு பொரிச்சு எடுக்கிறேன். நல்லா ஒரே இதாக தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக பூந்தி வந்துடும் பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே ஒரே ஈவனாக பொரிஞ்சு வரும். இப்போ நல்லா பொரிஞ்சது இதை வந்து நம்ம எடுத்துடலாம். பூந்தி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வடிகட்டி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சீக்கிரமாக எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாங்க. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருளையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. பொட்டுக்கடலை தேவையான அளவு சேர்த்து இதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதையும் அதே பவுலில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு வந்து 1-2 தட்டிட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே முந்திரி பருப்பு கொஞ்சமாக நான் சேர்க்குறேங்க. இது வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பொரிச்சிட்டு பவுலில் மாற்றிக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பூந்திக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.